லாவண்யா வந்து சுந்தரிக்கு கால் பண்ணிட்டு, இங்க ஆபீஸ்ல என்னென்னமோ நடக்குது. நீங்க என்னதான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ராகவும் அபியும் வந்துட்டு பிரிய போறாங்கன்னு தான் நீங்க சொன்னீங்க. ஆனா இவங்க 2 பேரும் இப்பதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு புரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. சுந்தரி போயிட்டு முரளி கிட்ட எல்லாத்தையுமே சொன்னோனே முரளி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, அத்தை இதுக்கு மேல நான் விட்டே வச்சிருக்க மாட்டேன். இந்த ராகவும் அபியும் இப்படியே போனாங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவாங்க போல. இவங்க 2 பேத்தையும் எப்படி பிரிக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இனி நான் எப்படி காயின் மட்டும் பாருங்க. சுந்தரி வந்து இங்க இருக்க கோவத்துல அனு சமைச்சு வச்சிருந்த எல்லா சாப்பாடையும் ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு வெளியில குப்பை பொறுக்கிறவங்கள்ட்ட இந்தாங்க நீங்க வச்சிருந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அந்த டைம்ல பாட்டி வந்துட்டு என்ன அனு சமஸ்டியா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சாப்பிடலாம் பாட்டி எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது அதுல சாப்பாடே இருக்காது. அனு அதை பார்த்தோன்னே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம இப்பதானே சமைச்சோம், எப்படி இந்த சாப்பாடு வந்து இப்ப காணாம போயிடுச்சு, இவங்களுக்குலாம் நம்ம என்ன பதில் சொல்ல போறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. சுந்தரி வந்து மனசுக்குள்ளேயே அணுவை பார்த்து சிரிக்கிறாங்க. இவ இப்ப எப்படிதான் சாப்பாடு போடுவாங்கறத பாப்போம், எல்லாத்துக்கிட்டையும் இவ வந்து திட்டு வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. சுந்தரி வந்து அணு கிட்ட என்ன அணு நின்னு பாத்துக்கிட்டே இருக்க, எங்களுக்குலாம் சாப்பாடு போடு பசிக்குது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அணுக்கு என்ன பண்றதுனே தெரியாம திரு திரு நின்றுட்டு இருக்காங்க. அணு வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.